Hi friends, welcome to Annam's Recipes. குமாரராணி முத்தையா ஸ்கூலில் கட் ஹெல்த் டாப்பிக்கு அதை வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி குக்கரி காம்படிஷன் நாங்கள் அதுக்கு ஜட்ஜாக என்னை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு தான் கிளம்பிகிட்டே இருக்கேன். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது காம்படிஷன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் நான் சொல்கிறேன். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். குமாரராணி மீனா முத்தையா ஸ்கூல் அடையாரில் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுத்து என்னை இன்வைட் பண்ணாங்க. எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு குக்கரி காம்படிஷன் அந்த ஸ்கூலில் நடத்திட்டுருக்காங்களாம். இது வந்து 19th இயர். இந்த இயருக்கு என்னைய ஜட்ஜாக கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அந்த குக்கரி காம்படிஷனில் அவங்க என்னென்னலாம் சமைச்சாங்கங்கிறத பார்ப்போம். அதுக்கு டாபிக் வந்து கட் ஹெல்த். காம்படிஷன் ஹாலுக்குள்ளே நுழைஞ்சதும் சங்குப்பூவில் சர்பத் கொடுத்தாங்க. அப்புறம் குத்து விளக்கு ஏற்றிட்டு காம்படிஷனில் ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் 4 குரூப்பாக பிரிஞ்சு ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்து கட் ஹெல்த்துக்கு சம்மந்தமான உணவுகளை எல்லாம் தயாரிச்சிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு குரூப் வந்து பேர்ல்னு. இவங்க வந்து கல்யாண கான்செப்ட் எடுத்திருந்தாங்க. கல்யாணத்துக்கு நம்ம என்னென்ன செய்வோமோ அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதாவது ஸ்வீட்டு, சூப்பு, அந்த மாதிரி ஃபுல் கோர்ஸும் பண்ணியிருந்தாங்க. அதில் உண்டானதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இது சூப்பு. ஏன்னா நிறைய ஐட்டங்கள்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், வெட்டிங்குங்கிறதுனால அதுக்கு இன்விடேஷன் கொடுத்து எங்களை இன்வைட் பண்ணாங்க. பண்ணி அப்புறம் வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ரெசிபீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு அந்த நம்ம குடலுக்கு, வயிறுக்கெல்லாம் எது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நல்லாவே எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் ஜட்ஜ் பண்ணி முடித்ததும் நான் மாத்திரம்தான் ஜட்ஜ் பண்ண போயிருந்தேன். ஜட்ஜ் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்தாங்க. அதில் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த குரூப் வந்து சஃபேர். அவங்களோட ஸ்ப்ரெட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட்டு, எள் உருண்டை, ராகி கூழ், மாங்காய் இஞ்சி ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், சாலட், அகத்திக்கீரை சூப்பு, அந்த மாதிரி சொல்லவே. அதுவும் சட்னீஸு 3 விதமான சட்னீஸு. இது அகத்திக்கீரை சூப்பு. சட்னி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி, வாழைப்பூ சட்னி, அதாவது துவையல், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை துவையல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. கூழுக்கு முருங்கைக்கீரை பொரியல், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. பன்னீர் டிக்கா, அப்புறம் வந்து ஒரு தோசை, ஒரு அவங்க என்ன கப்பி தோசைன்னு ஒரு தோசையும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடில் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லவே முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தான் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை விடுறதுன்னு. எல்லாரும் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து 3rd குரூப்பு. இவங்க வந்து ரூபி. இவங்களும் நிறையா பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ரைஸை வச்சு பண்ணியிருந்தாங்க. மலை நெல்லிக்காய் பச்சடி, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, அப்புறம் தூய மல்லியில் வந்து கொழுக்கட்டை, அப்புறம் பீட்ரூட்டில் கட்லெட்டு, அப்புறம் ஜவ்வரிசியில் கொழுக்கட்டை, சம்பா கோதுமையில் வந்து அல்வா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குழிப்பணியாரம், அது கூட தூய மல்லியில் தான். அதில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கட்லெட்டும் வந்து ஷாலோ ஃப்ரையில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ராகியில் பட்டர் மில்க், அந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவாக கண்டுபிடிச்சி நம்ம உடம்புக்கு, வயிறுக்கு எது நல்லதோ அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க.
இது வந்து 4வது குரூப் எமரால்டு. இவங்க வந்து இளநீரில் அகரகர் போட்டு ஒரு புட்டிங் மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து தேங்காய் பாலில் தயிர் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் மஞ்சள் இலையை வச்சு ஒரு கொழுக்கட்டை, அது என்ன எண்டூரி பித்தான்னு, ப்ளூபெர்ரி, ஓவர் நைட் ஓட்ஸ், மில்லட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வாழைப்பூவில் கஷாயம் மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், அதுவும் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இதுதான் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஓவர் நைட் ஓட்ஸு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த குடல் மாதிரி டிசைன் பாருங்கள், அவங்களே பண்ணி வச்சுருந்தாங்க. கஷ்டமாக தான் இருந்தது எனக்குமே ஜட்ஜ் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தது. பட் வந்து இவங்களோடது வந்து நிறைய அந்த தீம்க்கு இது பண்ண மாதிரி இருந்தது எல்லாமே. ஏன்னா அந்த வாழைப்பூவில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு இனோவேட்டிவ் இதுவாக இருந்தது. கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனால ஃபர்ஸ்ட் தேங்க்யூ மேம். ஏன்னா எல்லாமே சாப்பிட்ற மாதிரி எதுவுமே நம்ம இது பண்ணாமல் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம். நான் இந்திரா நகர், அண்ணா நகர், டி நகர், நங்கநல்லூர் லேடிஸ் கிளப்லலாம் போய் குக்கரி காம்படிஷன் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் டீச்சர்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணது வந்து இதான் முதல் தடவை. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், நானும் இதை வந்து என் சேனலில் ஷேர் பண்ணட்டுமான்னு. அவங்க பிரின்சிபல் நல்லா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. இப்போ அவங்க பேசுகிறத நம்ம கேட்போம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் குமாரராணி முத்தையா ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு குக்கரி காம்படிஷன் வச்சுருந்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல். எவ்வளோ வருஷமா மேடம் இந்த மாதிரி காம்படிஷன் நடத்திட்டு இருக்கீங்க? This is the 19th year. நடுவில் ஒரு 2 years கோவிட்னால பண்ணலை. ஓகே. மற்ற எல்லா இயர்ஸும் பண்ணியிருக்கோம். ஓகே. With the same enthusiasm. ஓகே. From the beginning till now, same enthusiasm. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு பார்த்ததில்லை நான் எங்கேயுமே. இங்கே பார்த்ததும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு என்ன ஆக்டிவிட்டீஸ் வச்சோன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால இனிமேல் வந்து எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு முன்மாதிரியா இல்லை, எங்கள் ஆண்டி கரஸ்பாண்டன்ட் தான். ஓகே. இன்னைக்கு வந்து டாபிக் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா? ஓ சரி, வாங்க நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க. நிறைய டாபிக்ஸ் கொடுத்தாங்க, அதுலேருந்து ஃபைனலாக சூஸ் பண்ணதுன்னா மேம் சூஸ் பண்ணாங்க. கட் ஹெல்த் அப்படின்ட்டு ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் வச்சுட்டு அதை வந்துட்டு மேம் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 4 ஹவுசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து ஒரு தீமா வச்சிருந்தாங்க. எனக்கு தான் ஜட்ஜ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாருமே வின்னர்ஸ் தான், யாருமே எடுக்க வேண்டாம். பட் நம்ம மார்க் போடுற இதில் கொஞ்சம் 1-2 தான் மிஸ் ஆச்சு. மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாமே வீடியோவில் எடுத்துருக்கேன், காமிக்கிறேன். எல்லாமே ஹெல்த்துக்கு நல்ல ஹெல்த்து சம்மந்தமான ரெசிபீஸ் தான் இருந்தது. அதெல்லாமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ரெசிபீஸ் கூட கேளுங்க, அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் எல்லா ஸ்கூல்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் வச்சா, அதாவது நம்ம குமாரராணி மீனா முத்தையா ஸ்கூல் மாதிரி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.